நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கடந்த 2 வாரமா இன்டர்நேஷனல் மீடியாஸ்ல ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஏற்படும் சூரிய புயலால் பூமி மீது வலிமையான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதுக்காக கவுண்ட் டவுன்லாம் கூட ஆரம்பிச்சாங்க. சூரிய புயல் ஏற்பட்ட போது அது பூமி மீது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல, நல்ல வேலையா. பட் இன்னமும் நிறைய சூரிய புயல்கள் அடுத்தடுத்து உருவாகும், அது பூமி மீது வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. மாயன் கேலண்டர் எப்படி இருக்கும்? அது இப்ப எங்க இருக்கு? மாயன் கேலண்டரின் முடிவுக்கும் சூரிய புயலின் தாக்குதலுக்கும் தொடர்பு உண்டா? இந்த ஆண்டோட இறுதியில உலகம் அழிஞ்சிடுமா? அடுக்கடுக்காய் தொடரும் அத்தனை கேள்விகளுக்கும் விடை தேடி ஒரு பயணம். ஆயிரத்தி 1859 செப்டம்பர் 1ஆம் தேதி அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதி மற்றும் கரீபியன் தீவு பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் வானத்தை பார்த்து அதிர்ந்து போனாங்க. ஏன்னா அப்போ வானத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பிரளய மாறுபாடு. மஞ்சளும் சிவப்பும் கலந்த பிரம்மாண்டமான நதி வானத்துல பாஞ்சது மாதிரியான காட்சியை பார்த்தாங்க. சில இடங்கள்ல அலைகள் போலவும் மாபெரும் சுழல்கள் போலவும் பல பிரம்மாண்டமான ஒளித்திரல்கள் தோன்றிச்சு. வானம் முழுசும் பரவி கிடந்த அந்த ஒளி வெள்ளத்தை பார்த்த மக்கள் இது பூமியோட அழிவுக்கான அறிகுறின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அதைத் தொடர்ந்து அடுத்த நாளும் இந்த விஸ்வரூப காட்சிகள் தோன்றிச்சு. அமெரிக்கா மட்டும் இல்லாம பூமியின் வடதுருவ பகுதியில பல நாடுகள்லையும் இந்த காட்சிகள் தோன்றியிருக்கு. இது என்ன, எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற காரணம் அப்போ யாருக்குமே தெரியல. அந்த காலகட்டத்தில் தான் இங்கிலாந்து வான ஆராய்ச்சியாளரான ரிச்சர்ட் கேரிங்டன் சூரிய புயல் பற்றியும் அதன் விளைவா வானத்தில் ஏற்படுற அரோராங்கிற வர்ண ஜாலங்களையும் ஆராய்ந்து தன்னோட முடிவுகளை வெளியிட்டாரு. ஆயிரத்தி 1972 சூரியனில் ஏற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான புயலின் தாக்கம் அமெரிக்காவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. சூரியனில் இறந்து வந்த மின்காந்த அதிர்வுகள் அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாகாணத்தை தாக்கி அங்கே உள்ள தகவல் தொடர்பு சாதனங்களை முற்றிலுமாக செயலிழக்க வச்சிடுச்சு. பத்து நாட்கள் தொடர்ந்து சூரியனில் ஏற்பட்ட புயலின் தாக்கத்தால் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுச்சு. சிலர் தன்னோட உடல்ல மின்சார அதிர்வுகளை உணர்ந்ததா சொன்னாங்க. ஆயிரத்தி 1989 மார்ச் 10 மீண்டும் சூரியனில் ஏற்பட்ட ஒரு பிரம்மாண்ட புயலின் தாக்கம் கனடாவின் கியூபெக் மாகாணத்தை இருள மூழ்கடிச்சிருச்சு. இங்க உள்ள ஈபி பவர் ஸ்டேஷன் ஸ்தம்பிச்சு போச்சு. சுமார் 60 லட்சம் மக்கள் 3 நாட்கள் மின்சாரம் இல்லாம தவிச்சாங்க. அப்போ ஏற்பட்ட சேதங்களோட மதிப்பு சுமார் 30,000 கோடி ரூபாய். இன்றைய நிலையில ஒப்பிட்டா 1989 இருந்த மின் சாதனங்கள்
குறைவுதான். அப்போவே இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய சூரிய புயல் இப்போ ஏற்பட்டா அந்த இழப்பீடு எத்தனை ஆயிரம் கோடிகளாக இருக்கும். மாபெரும் நெருப்பு கோலமான சூரியனின் மேற்புறத்தை கரோனான்னு சொல்றாங்க. அதுல ஏற்படுற வெப்பநிலை மாறுபாடுகளால உருவாகிறது தான் சூரிய புயல். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூரியனோட வடிவம் இங்கே பார்க்க முடியுது. இதில் வந்து இதுதான் சூரியனோட மேல் பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக அந்த அட்மாஸ்பியர் மாதிரி அங்கே வந்து வாயுமண்டலம் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் முழுக்கவே வந்து வாயுமண்டலம் தான். பட் அதோட முக்கியமான மேல் பகுதி வந்து நம்ம வாயுமண்டலம்னு பார்த்தோம்னா அந்த மேல் பகுதியில் இந்த மாதிரி புயல்கள் உருவாகுது. புயல் அப்படின்னா அந்த மேல் பகுதி வந்து ரொம்ப தூரத்துக்கு மேலே போயிட்டு அப்புறம் திரும்பி சூரியனை நோக்கி திரும்பி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் வெளில வருது. கொரோனல் எஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து சூரியனில் நடந்துட்டு தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன கொரோனல் எஜெக்ஷன். இந்த இடத்துல சின்ன சின்னதாக இருக்குது. இந்த இடத்துல சின்ன புயல்கள்னு சொல்லலாம். இது வந்து சூரியனில் பெரிய புயல்னு சொல்லலாம். இந்த புயல் ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சூரியனில் அதிகமான வெப்பநிலையில் இருக்குது. இந்த இடம் வந்து கம்மியான வெப்பநிலையில் இருக்குது. ஸோ வெப்பநிலையில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அந்த சூரியனோட மேல் பகுதி வந்து நிறையா வந்து நகர ஆரம்பிக்குது. அதனால வந்து இந்த மாதிரி புயல்கள் உருவாகுது. சூரியனின் மேற்புறத்தில் அடிக்கடி பல புயல்கள் தோன்றினாலும் மிகப்பெரிய புயல்கள் மட்டுமே பூமியை வந்து தாக்கி அழிவுகளை ஏற்படுத்துறதா சொல்லப்படுது. சூரியனில் வர இந்த மாதிரி புயல்கள் வந்து ரொம்ப பெரிய புயல்களாக இருக்கும். சின்ன புயல்களாக இருக்காது, ரொம்ப பெரிய புயல்களாக இருக்கும். ஸோ சூரியனோட புயலோட சைஸை பார்த்தீங்கன்னா அந்த புயலோட சைஸில் 10,000 பூமியை கூட வச்சிடலாம். அந்த அளவுக்கு சின்னதாக நம்ம பூமி இருக்குது. அந்த புயலோட சைஸ் அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ வரப்போகிற புயலும் ரொம்ப பெரிய சைஸில் ஒரு பெரிய புயல்னு தான் நம்மளோட கண்டுபிடிப்புகள் அறிவியல் சோதனைகள்லாம் பார்த்து சொன்னது வந்து அது பார்த்தீங்கன்னா அது பெரிய புயலாக தான் இருக்க போகுது. சூரிய புயலால் ஏற்படும் புரோட்டான் மற்றும் பிளாஸ்மா கதிர்வீச்சுகள் மின்காந்த அதிர்வுகளாக மணிக்கு சுமார் 9,30,00,000 மைல் வேகத்தில் வந்து பூமியை தாக்குது. அப்படி தாக்குறப்ப தான் வானத்தில் அரோராங்கிற பல வண்ண ஒளிக்கீற்றுகள் ஏற்படுது. சூரியனில் இருந்து வர மின்காந்த அதிர்வுகள் பெரும்பாலும் பூமியை சுற்றி இருக்கிற மேக்னோட்டோஸ்பியருங்கிற கவசம் மாதிரியான அமைப்பால் தடுத்து நிறுத்தப்படுது. சில நேரம் அந்த மேக்னட்டோஸ்பியரையும் தாண்டி உட்புகும் சில உக்கிரமான புயல்கள் மட்டுமே பூமியை தாக்கி இங்கே உள்ள எலக்ட்ரானிக் சாதனங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை செயலிழக்க வைக்கிறதா சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். இந்த ரேடியேஷன்ஸ் வந்து எர்த்தில் வந்து எப்படி தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்துக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கவரிங் இருக்கும். இட் இஸ் கால்ட் மேக்னட்டோஸ்பியர். அந்த மேக்னட்டோஸ்பியர் இருக்கிறனால தான் மற்ற ஸ்பேஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து எர்த்து நம்ம பூமி மேலே இந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பார்க்குறது அந்த மேக்னட்டோஸ்பியர் தான். இந்த மேக்னட்டோஸ்பியரோட ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சிட்டே வருதுங்கிறது விஞ்ஞான உலகத்தோடைய ஒரு நியூஸ். ஸோ அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இந்த சோலார் ஸ்டார்ம் வந்து நம்ம எர்த்தை தாக்குறத வந்து மேக்னட்டோஸ்பியர்னால தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு பயப்படுறாங்க. மின்விசிறி தொடங்கி செயற்கைக்கோள் வர அத்தனை எலக்ட்ரானிக் சாதனங்களையும் ஸ்தம்பிக்க வைக்கிற சூரிய புயல் 2012 உக்கிரமான நிலையை அடையும். எல்லா பக்கமும் எலக்ட்ரானிக் சாதனங்களால் நிரம்பி வழிகிற பூமியில் பேரழிவுகள் ஏற்படும்னு உலகின் பல பகுதி மக்களும் நம்புறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. சூரிய புயலோட தாக்கத்தால சேட்டலைட் கனெக்ஷன்ஸ் பாதிக்கப்படும், டெலிஃபோன் சிக்னல்ஸ் பாதிக்கப்படும். அவ்வளவுதான், அதை விட பெரிய பிரச்சனைலாம் ஒன்று ஏற்பட்டுறாது அப்படின்னு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இது இவ்வளவு ஈஸியானதாக எடுத்துக்க முடியாது. நாம் இன்னைக்கு வைஃபை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த டெலிஃபோன் சிக்னல், சேட்டலைட் சிக்னல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும். சில வருஷங்களுக்கு முன்னால் சூரிய புயலுடைய தாக்கத்தால் கனடா போன்ற நாடுகளில் மின்சாரம் முழுமையாக தடைபட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாயன் கேலண்டர் முடிவடைய போகிற நேரம் வர்றதுனால இதையும் அதையும் அவங்க தொடர்பு படுத்தியும் பேசுகிறாங்க. 2012 டிசம்பர் 21ஆம் தேதியோடு மாயன் சமூகத்தாரின் கேலண்டர் முடிவடையுது. அதுதான்
உலகின் அழிவு நாள்னு நம்புற சிலர் உலகம் சூரிய புயலால தான் அழியுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. மாயன் கேலண்டரின் முடிவான 2012 உலகம் அழிஞ்சிடுங்கிறத மையமா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் 2012. இந்த திரைப்படத்திலேயும் உலகம் அழியறதுக்கு தொடக்க காரணமா சொல்லப்பட்டது சூரிய புயல் தான். சூரியன்ல இருந்து வரும் நியூட்ரியான்ஸ்கிற கதிர்வீச்சு பூமியின் மையப்பகுதியை தாக்கி பூமியின் வெப்பநிலையை அதிகரிக்குது. இதனால பூமி விரிவடைஞ்சு உலகம் அழியறதா காட்டியிருந்தாங்க. இந்த சோலார் ஸ்டார்மில் வர ரேடியேஷன்ஸ் வந்து ஹை இன்டென்சிட்டி அண்ட் வெரி ஹை எனர்ஜி ரேடியேஷன்ஸ். இது வந்து எர்த்தோடைய ஹீட்டை வந்து ஜாஸ்தி பண்ணிடும். ஆஸ் நார்மல் கோர்ஸ்லேயே எர்த்தோட கோர் இஸ் ஆஃப் வெரி ஹீட்டட் அட்மாஸ்ஃபியரில் இருக்காது. இந்த ரேடியேஷன்ஸ் வந்துச்சுன்னா இட் வில் பி மோர் ஹீட்டட்னா அந்த ஹீட்டோட டெம்பரேச்சர் லெவல் வந்து இட் இஸ் பியாண்ட் வாட் வி கேன் இமேஜின். அந்த ஹீட்டை கோரில் டெவலப் ஆகிடுச்சுனால் அந்த கோருக்கு மேலே உள்ள க்ரஸ்ட்டில் வந்து டிஸ்லொகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு இந்த விஞ்ஞான உலகம் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொண்டு வந்திருக்கு. அப்படி டிஸ்லொகேஷன் வந்துச்சுன்னால் பூமியோட எந்தெந்த பார்ட்ஸ் உள்ளே போகும், மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும்னு இன்றைக்கி நம்மளால் கணிக்க முடியாது. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டஸ்ட்ராஃபி நம்ம ஃபேஸ் பண்ணது கிடையாது. உலகம் சூரிய புயலின் தாக்கத்தால தான் அழியுங்கிற மாயன் ஆதரவாளர்களின் பயத்துக்கு கூடுதல் பலமா அமைஞ்சிருக்கு விஞ்ஞானிகள் சமீபத்தில் வெளியிட்டுள்ள தகவல்கள். சூரிய புயலின் தாக்கம் மற்ற எல்லா காலங்களை விடவும் 2012 இறுதியில தான் மிக உக்கிரமா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். நாசா, அப்புறம் வந்து நேஷ்னல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் CNN, BBC தொடங்கிய நிறுவனங்கள் கூட இந்த புயல் வந்து 2012, 2013 இந்த பூமியை தாக்கலாம்ங்கிற ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 1859 அப்புறம் 2003 இந்த வருஷங்கள் எல்லாம் கூட சோலார் ஸ்டார்ம் வந்திருக்கு. USA அப்புறம் கனடாவில் கியூபெக்ங்கிற ஏரியா வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு வந்து நம்ம இதை பற்றி ஏன் இவ்வளோ கவனமாக பார்க்கலன்னு வச்சோம்னா, பிகாஸ் இந்த வருஷம் இதோட இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. போன காலங்களில் உள்ள சோலார் ஸ்டார்மோட இந்த வருஷத்தோடைய சோலார் ஸ்டார்ம் வந்து 30% 50% வரைக்கும் அதிகமாக இருக்கலாம். அதோடைய ரிசல்ட் பாதிப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை நம்மளால் கணிக்கிறதுக்கு கூட முடியாது. அந்த அளவுக்கு இமேஜின் பண்ணுற அளவுக்கு மேலே இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். 100 ஹைட்ரஜன் குண்டுகளுக்கு இணையான பெரு வெடிப்புகள் சூரியனோட மேற்புறத்தில் ஏற்படும். அதுவும் இந்த ஆண்டின் இறுதியில தான் நிகழும்னு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. 2012 உலகம் அழியுங்கிற பலரின் எதிர்பார்ப்புக்கும் காரணமா அமைஞ்சது மாயன் கேலண்டர். அது எப்படி இருக்கும்? அதோட உண்மையான தோற்றம் என்ன? மாயன்கள் பயன்படுத்தியதா சொல்லப்படும் கேலண்டர் ஒரு புத்தகம் இல்லை. கடிகாரம் மாதிரியான ஒரு எந்திரமும் இல்லை. அது ஒரு கல்வெட்டு இல்லை. அது ஒரு ஓலைச்சுவடியும் இல்லை. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன் வட அமெரிக்காவின் தென்பகுதியில் உள்ள மெக்சிகோவில் இருந்து இன்றைய கோட்டிமாலா, ஹோண்டுராஸ் வரையான பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் தான் மாயன் சமூகத்தார். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்த ஸ்பெயினின் படையெடுப்பால் மாயன் நாகரிகம் அழிக்கப்பட்டுச்சு. மாயன்களின் பல புத்தகங்கள் ஸ்பானியர்களால தீயிட்டு எரிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு மாயன்கள் பற்றி அறியறதுக்கு ஆதாரமா இருக்கிறது மெக்சிகோவில் உள்ள சில மாயன் காலத்து கட்டிடங்களும் மாயன்கள் எழுதினதில் மிஞ்சி இருக்கும் 3 புத்தகங்களும் தான். இதை கோடெக்ஸ்னு சொல்றாங்க. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மாயன்களின் வரலாற்று அறியறதுலையும் அவர்கள் பற்றிய வரலாற்று ஆதாரங்களை சேகரிப்பதிலையும்
உலகெங்கிலும் போட்டி நிலவிச்சு. மாயன்களின் காலத்து கோடக்ஸ்களை பெரும் தொகை கொடுத்து வாங்கிறதுக்கு பலரும் தயாராக இருந்தாங்க. இதனால பல போலியான கோடக்ஸ்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. மாயன்கள் பற்றி பல வருஷங்களாக ஆராய்ச்சி நடத்தியவர் லண்டனைச் சேர்ந்த JES தாம்சன். இவர்தான் 3 கோடக்ஸ்கள் தவிர்த்து மற்றெல்லாம் போலியானவைன்னு கண்டுபிடிச்சாரு. மாயன் பிரமிட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு புரியாத புதிர் மக்களிடையே, அதாவது ஒரு பெரிய மிஸ்ட்ரின்னு சொல்லலாம். அதை நிறைய பேர் டீகோட் பண்ணி, நிறைய ஸ்காலர்ஸ் அதை டீகோட் பண்ணி விவரமாக எழுதி நூல் வடிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் JE தாம்சன் அப்படின்ட்டு எரிக் தாம்சன் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்காரர் அங்கேயே மெக்சிகோ லேண்ட்லேயே இருந்து அதை பற்றி தீவிர ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கார். மாயன் கிளைஃப்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ரிச்சுவல்ஸ், அந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த விஷயங்களை எல்லாமே அவர் தெல்லம் தெளிவாக சாதாரண மக்கள் கூட புரிஞ்சுக்கிற கூடிய அளவில் நூல் வடிவில் எழுதியிருக்கார். ஸோ அப்படி அவர் எழுதின நூல்களில் இந்த மாயா ஹிஸ்ட்ரி அண்ட் ரிலீஜன், அதுக்கப்புறம் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் மாயா அப்படிங்கிற அந்த 2 நூல்கள் ரொம்ப வரவேற்கத்தக்க முறையில் மக்களால் போற்றப்பட்டது. இப்போ இருக்கிற ஆதாரங்களை வச்சு மாயன்களின் வரலாற்றையோ அவர்களின் வாழ்க்கை முறையையோ அறிய முடியாதுன்னு சொல்றாங்க சிலர். என்னென்ன அவைலபிள் மெட்டீரியல் கிடைச்சதோ அதை வைத்து மட்டும்தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு கணிப்புக்குள்ள வர முடிஞ்சது. சில விஷயங்கள் மண்ணோடு மண்ணாக கூட மறைந்து போயிருக்கலாம், அதற்கான ஒரு சின்ன எவிடன்சஸ் கூட இல்லாம போயிருக்கலாம். ஆனா எதையுமே பாருங்களேன், இந்த மாதிரி ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸை வச்சு பார்க்கும்போது அதுதான் அல்டிமேட்டா அப்படின்றத ஒரு நிர்ணயப்படுத்த. மாயன் கேலண்டர் அப்படிங்கிறது கூட 3 கோட்டெக்ஸ்களையும் மாயன் காலத்து கல்வெட்டுகளையும் வச்சு எழுந்த வரலாற்று ஆசிரியர்களின் யூகம்தான். இதுதான் மாயன் கேலண்டர்னு இதுவரைக்கும் எந்த ஒரு பொருளும் கிடைக்கப்பெறல. இன்ன வரைக்கும் அந்த மாயன் கேலண்டர் ஆனது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே புரியப்படலை. ஏன்னா அது ஒவ்வொரு ஷேப்பில் தராங்க. ஒரு வீலாக தராங்க, ஒரு ஸ்டெலையாக தராங்க, ஒரு ஸ்கொயர் 8x8 64 ஸ்கொயர்ஸ் கொண்டது ஒரு நம்ம சில்பசாஸ்திரத்தில் அது வாஸ்து புருஷ மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மாயன் கேலண்டர் எப்படி இருக்கும் பார்க்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு உரிய பொருளாக தான் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மெக்சிகோ கோட்டிமாலா பகுதிகளில் இப்பவும் மாயன் வழித்தோன்றல்கள் சுமார் 7 லட்சம் பேர் வசிக்கிறதா சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கும் கூட மாயன்களின் மொழியோ மாயன் கேலண்டர் பற்றிய தகவல்களோ தெரியாது. அழிஞ்சு போன ஒரு நாகரிகத்தின் சில குறிப்புகளை மட்டும் வச்சுக்கிட்டு 2012 சூரிய புயல் தாக்கி உலகம் அழிஞ்சிடும்ங்கிறது நியாயமில்லைன்னு சொல்றாங்க சிலர். 2012 மாயல் சிவிலைசேஷனில் இது உலகம் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுக்கெல்லாம் ஒரு ஆணித்தரமான சில உண்மைகளோ அல்லது இல்லை. இதெல்லாம் எல்லா இடங்கள்லையும் அவ்வப்போது சொல்லப்படுகின்றது தான். அப்படி சொல்லப்போனால் உலகம் 1000வது ஆண்டில் அழிஞ்சு போகும்னு சொன்ன நிறைய இருந்தது. அது பெரிய மக்கள் இடம்பெயர்ந்து போனாங்க. அந்த சமயத்தில் 2000 உலகம் அழியும் என்று சொன்னார்கள். அப்பவும் அழியலை. இப்போ 2012 உலகம் அழியும்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான சாத்தியக்கூறுகளுமே இல்லை. இப்போ சமீபத்தில் நடக்கிற இந்த சோலார் ஸ்டார்ம் ரொம்ப பெருசாக பேசிக்கிறாங்க. ரொம்ப பெரிய சோலார் ஸ்டார்ம்னு 1960s நடந்த சோலார் ஸ்டார்ம் இன்னும் பெருசு. அந்த சோலார் ஸ்டார்ம்ல கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பாதிக்கப்பட்டது தவிர வேற ஒன்றுமே நடக்கலை. ஸோ அதனால இந்த மாதிரி சோலார் ஸ்டார்ம்ஸ் எப்போதும் நடந்துட்டு தான் இருக்கு. சூரியன்ல எப்போதும் புயல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. சில புயல்கள் இன்னும் பெருசா இருக்கும். சூரியன்ல பாத்தீங்கன்னா அந்த புயல்கள் மாற்றங்களை உருவாக்குமே தவிர பூமிக்கு அதனால பெரிய பாதிப்பு வரப்போகுது. 2012க்கு முன்னாடியோ அதற்கு அப்புறமோ இல்லாமல் சரியா 2012 இறுதியில் மாயன் கேலண்டர் முடிகிற சமயத்தில் சூரிய புயல் தாக்குங்கிற விஞ்ஞானிகளின் கணிப்பு அழிவுக்கான அடையாளம் தான் மாயன் கேலண்டரை நம்புறவங்க இப்பவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.